போய் கொண்டிருந்ததான நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை இருதயத்தில் வைத்தார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை. எழுதுகிற பிள்ளைகள் இப்படியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என் வாழ்வில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். எழுதுகிற பிள்ளைங்க இப்படி எழுதிக்கோங்க. ஏன் வெளியரங்கம் ஆகும் என்றால், ஆண்டவரே என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளின் காலங்கள் எப்படி இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த ரங்கத்துல அநேக காரியங்களை குறித்து எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார் என்கிறதான ஆண்டவரின் பதிலுக்காய் நீ காத்து வந்திருக்கலாம். உனக்கு கர்த்தர் தருகிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய மகிமை. சொல்லுங்க பாபா, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். இன்றைக்கு நம்ம ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தை நாம் அறிக்கை இடுகிற நேரத்துல கர்த்தர் நம் வாழ்க்கையில் அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசப்பாட்ட பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்தவர்கள் வாசிக்க ஏசாயா 26வது அதிகாரம், ஏசாயா 26வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. நம்ம இங்க வார்த்தை சொல்லுகிற இடத்துல கர்த்தருடைய கரம் ஓங்கி இருக்கிறது. இதற்கு முன்பாய் என் வாழ்க்கையிலே ஓங்கப்பட்டிருந்த கரம் என்ன? அப்பா மனிதர்களின் தலையின் மேல் ஏறி போனார்கள். தீயை தண்ணீரை கடந்து வந்தோம் ஆண்டவரே, எங்களை செழிப்பான இடத்துக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா இங்கே வந்திருக்கிற உனக்கு என்ன சொல்ல முடியும்? உனக்காய் கர்த்தருடைய கை ஓங்கப்பட்டிருக்கிறது. என் கர்த்தர் உனக்காய் கையை ஓங்குவார் என்றால் உனக்கான காரியத்தை செய்கிற வரையும் அவரை நீட்டப்பட்டதாக தான் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலைகளை வந்தாய் என்று என் ஆண்டவருக்கு கவலை இல்லை. ஆண்டவரே என் பிரச்சனை பெருசு, என் பிரச்சனை சின்னது, என் ஆண்டவருக்கு பிரச்சனைகள் அளவை வைத்து என் ஆண்டவர் பார்க்கவே அல்ல. ஒரு பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லு, என் பிரச்சனையை காட்டின என் ஆண்டவர் பெரியவர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் ஆண்டவரை நான் பிரச்சனைக்கு முன்பாக வைத்து நான் குறைத்துக் கொள்ளக்கூடாது. என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது. இன்னும் அவர் உலகம் என்ன நினைச்சிட்டு இருக்குதுன்னா, இவர்கள் இன்னும் இப்படிதான் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாரும் துணை செய்ய முடியாது, யாரும் அவர்களோடு இல்லை என்று. ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது. பரலோகம் எனக்காய் இறங்கி வந்திருக்கிறது. எனக்காய் யுத்தம் செய்கிற ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். என்னோடு பேச ஒருவர் வந்திருக்கிறார். அந்த ரங்கத்தில் வடிக்கிற என் கண்ணீருக்கு பதிலை தருவதற்கு என் ஆண்டவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் உமது ஜனத்திற்காக என் அன்பு தெய்வ பிள்ளையே, எனக்காய் ஒருவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அப்பா என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் தொழில் எப்படி இருக்குது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்பாய் என்றால் உனக்காய் ஒருவர் வைராக்கியம் உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவது யார் என்றால் நீ அல்ல. உனக்கு விரோதமாய் வருகிறதான சாத்தானின் காரியங்கள், உன்னை பயமுறுத்துகிற காரியங்கள் இந்த ஆராதனையிலே வெட்கப்பட்டு போகிறது. கர்த்தர் உன்னை வெட்கப்பட அல்ல, உன்னை ஆசீர்வதிக்க உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க. அப்பா நான் ஒரு பொழுது அழுது கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே எனக்காக ஒரு வார்த்தை வராதா? அப்பா என் எதிர்காலம் ஆண்டவரே உங்க கரத்திலே நான் கொடுத்து வந்திருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காய் என் கை ஓங்கி இருக்கிறது, உனக்காய் என் கை ஓங்கி இருக்கிறது. உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களை கர்த்தர் உனக்கு முன்பாக சொல்லி அடிக்க வருகிறார். அவர் ரொம்ப கருத்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லு, அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை என்றால் ஆகையால் என் முகத்தை பாறை போதாக்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நான் வெட்கப்பட வேண்டும் என்று சூழ்நிலை வந்தால் என்னை வெட்கப்பட விடாதபடிக்கு என்னை தூக்கி அணைக்க கரம் இருந்தது. வேதம் சொல்கிறது, அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்குமா. இதுவரைக்கும் உனக்கு யுத்தம் செய்தது ஆண்டவரே, என் கையினாலே நான் எல்லா காரியத்தையும் செய்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்காக நான் செய்வேன் என்றால் அக்கினிக்குள் போடப்பட்ட எந்த காரியங்களா இருந்தாலும் அவைகள் சாம்பலாகத்தானே போகும் தவிர அதன் உருவம் பார்க்க முடியாது. இன்றைக்கு உனக்கு விரோதமாக எந்த காரியங்கள் எழுப்பப்பட்டிருந்தாலும் விதைக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடத்திலிருந்து சொல்லு, அம்மா எனக்காக ஒரு நன்மை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, 12வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே எங்களது சமாதானத்தை
எதிர்காலத்தை தொலைத்து வந்திருக்கிற மகனே மகளே, எதிர்காலம் என்னவென்று சொல்லி கேள்விக்குறிகளோடு வந்திருக்கிறாய் என்றால் இந்த ஆராதனை 25வது வருடத்துல 12வது மாதத்தில் 1வது வாரத்துல ஐயா நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு உள்ளான இருதயத்தில் நீ கூப்பிடுகிற சத்தமான பரியந்தம் எட்டி இருக்கும் என்றால் உனக்காய் ஒருவர் ஒரு வார்த்தையை தருகிறார், உனக்கு சமாதானம் கட்டளையிடுவேன். வேதம் சொல்லுகிறது, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக. அப்பா, இவ்வளவு நாள நான் போராடி பார்த்துட்டேன், இவ்வளவு நாள நான் எல்லா காரியத்தை நான் செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா, எனக்கு ஒன்னும் கை கூடவில்லை. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். நீ தோற்றேன் என்கிற இடத்தில் உன்னை தோற்க விடாத வழியை கர்த்தர் அந்த இடத்துல உன்னை வளர வைத்து ஒரு பெயரை பெருமைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்க? எங்க நீ தோற்று போனேன்னு நீ நினைக்கிறியோ அங்கே கொண்டு போய், நீ இல்லை என்றால் இந்த குடும்பம் தலைக்காது, நீ இல்லை என்றால் இந்த குடும்பம் வாழாது, நீ இல்லை என்றால் இந்த தொழில் நடக்காது என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உன் தலையை தூக்கி நிறுத்துவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டிய நான் இன்றைக்கு உலகத்தின் கரத்தில் என்னை கொடுத்தபடியினாலே உலகத்தை தேடி போகிற நேரத்துல என் வாழ்க்கை நன்றாய் இருந்தது போல இருந்தது. இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட பொம்மை வாங்கி கொடுத்தோம், வாங்கி கொடுத்த போது புதுசுல என்ன பண்ணோம், அப்படியே கட்டி அணைச்சு வச்சுட்டோம். ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பொம்மைக்கு என்ன இருக்காது, ஒரு கை இருக்காது. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா கால் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதோட முடியெல்லாம் கலைச்சிட்டு அதை பார்க்கவே ரொம்ப கோராமையா இருக்கும். அதே போலதான் உலகத்தை நம்பி நீ போகிறதான நேரத்துல சத்துரு கையில் எடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயோ, என்ன எப்படி வச்சு இவங்க என்ன இது பண்றாங்க பாருங்க. ஆனா நாளொன்று வருகிற நேரத்துல ஒன்னில் இருக்கிற சந்தோஷங்கள் பறிக்கப்படுகிற நேரத்துல ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி நீ ஆண்டவரிடத்தில் சொல்லுவாய் என்றால் இழந்து போன ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஒரு கரத்துல அவர் மறுபடியுமாய் தந்து அழகு பார்ப்பார். எதை தொலைத்தேன் என்று வந்தார் நீ இழப்பதற்கு வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை. கல்லறைக்குள் ஆண்டவர் என்னை கருவறைக்குள் படைக்கிறதான நேரத்துல ஒரு ஆசீர்வாதத்தை அவரின் கையில் கொடுத்து அனுப்பவில்லை. வெளியே வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்ததுதான் இந்த ஆசீர்வாதங்கள். அதனால் தொலைப்பதற்கென்று என் கரத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நான் இன்று வரையும் எதையும் தொலைக்கவில்லை. அப்படி தொலைத்திருப்பேன் என்றால் எனக்காக தேடுகிறது நீராயிருப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? என் ஆண்டவருக்கு தோற்க தெரியாது. அதனால உன்னையும் அவர் எங்கேயும் தோற்க விட மாட்டார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி எத்தனை பேர் சொல்ல பாருங்க, ஏசப்பா நான் நம்பினதான காரியங்கள் எல்லாம் என்னை கைய விட்டுருச்சு, நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள போறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, இனி நான் எங்க நம்பிக்கை உங்களது தான்ப்பா, இனி எங்க அப்பாவால எனக்கு உதவி செய்ய முடியாது, அம்மாவால உதவி செய்ய முடியாது, நம்பினவர்களால் உதவி செய்ய முடியாது. நம்பினவர்கள் கையை விரித்தாலும் கையை பிடிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நான் ஆண்டவரை உண்மை நான் சார்ந்து கொள்ளுவேன். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, இனி உண்மை மாத்திரம் சார்ந்து உங்களுடைய நாமத்தை சர்ச்சைக்கு வந்துட்டு போன உடனே வேலை முடியல. சர்ச்சைக்கு வந்துட்டு அடுத்த வாரம் ஆண்டவரை உமக்காய் நான் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறேன், என் தொழிலுக்கு போகிறேன், என் வேலையை செய்கிறேன். பக்கத்து தெருவுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்? நான் இங்க வரதே இல்லை பாஸ்டர். நான் வராம இருந்தா என் காலடிகள் பக்கத்தில் இருக்கிற தெருக்களில வீடுகளிலே படாமல் இருக்கும் என்றால் எப்படி அவர்கள் ஆண்டவரை பார்க்க முடியும்? ஒரு காலத்துல நாம இப்படித்தானே ஓடி ஒளிச்சோம். நம்மை தேடி கர்த்தருடைய அன்பு வந்தது அல்லவா? அன்றைக்கு ஆண்டவர் என்னை தேடி வராமல் இருந்திருப்பார் என்றால் இன்றைக்கு நான் இந்த சந்தோஷத்தோடு நான் உள்ளே உட்கார்ந்திருக்க முடியாது அல்லவா? தயவாய் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், 3 மணி ஆராதனை என்றால் 1 மணிக்கு ரெடியா இருங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வராங்களா, பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க வராங்களா, அறிமுகமானவர்கள் வருகிறார்களா, கண்ணும் கருத்துமா இன்றைக்கு கர்த்தருடைய வேலையை நீ செய்வா என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, உன் எதிர்காலத்தை கர்த்தர் கரத்தில் எடுத்து உன்னை பயன்படுத்துவார். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? பாஸ்டர், இதுவரைக்கும் நான் பண்ணல,
என் வீட்டை விட்டு நான் தாண்ட மாட்டேன், போன் பண்ணுவேன், நல்லது. ஆனாலும் அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்கள் உள்ளே வருகிற வரைக்கும் உத்தரவாதத்தை நான் எடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, இனி உலகம் அவர்களை ஆள விட மாட்டேன். ஒரு வாரம் சாலமன் வரலன்னா அந்த ஏவரை நம்ம கூட்டிட்டு வரணும். இதுதான் வைராக்கியம். நான் ஒரு வாரம் என் பிள்ளைகளை விடுவேன் என்றால் சத்துரு அடுத்த 4 வாரங்கள் கொண்டு போய் விடுவான். அதற்கு உத்தரவாதி நான் தானே. பெற்றோர் உத்தரவாதம் எடுக்கணும், கணவன் மனைவி உத்தரவாதம் எடுக்கணும், பெற்றோர் உத்தரவாதம் எடுக்கணும். எடுக்கவில்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை அலங்கோலம் ஆகிற நேரத்துல அப்பா நான் என்ன செய்யணும், கண்ணீர்களின் பாதைக்குள்ளாய் நடத்தப்படுகிற நேரங்கள் வரும். வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்துல, இவ்வளவு நாள் நான் யாரை நம்பிக்கொண்டிருந்தேனோ, உயிர் இருக்கிறது போல வல்லமை இருக்கிறது போல காட்டுவான், ஆனால் அவன் விழுந்து போனவன், என் ஆண்டவன் ஜெயித்தவன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் செத்தவர்கள் ஜீவிக்க மாட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஒரு மனுஷனை நம்புறோம்னா அவனுடைய ஜீவன் போச்சுன்னா மறுபடியும் அவனால எழும்ப முடியுமா? முடியாது. ஆனா அவனை மலை போல நம்புறோம். ஆனால் மரணத்தை செய்து உனக்காய் எனக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நம்பாமல் இருப்போம் என்றால் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் மூச்சு மேல போகுது, அதை நீங்க அங்க கேட்ச் பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னால பேச முடியாதுப்பா. ஆண்டவரே இந்த மரம் இன்னும் ஒரு நாள், ஒரு வருஷம், ஒரு வாரம் இன்னும் இருக்கட்டும் என்று சொல்லி மறுபடியும் என் ஜீவனை அவர் அனுப்புகிறார் என்றால் அவர் இன்னும் என்னையும் உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்தார்கள், நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான காரியங்களை கர்த்தர் விசாரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியா உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சுட்டு என்ன பண்ணிடணும், வெற்றணும். அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரே நானும் அதை என் தலை மேல வச்சு சுமப்பேன் என்றால் கர்த்தரால் காரியங்களை செய்ய முடியாது. அவர்கிட்ட கொடுத்துட்டு அவரை பார்த்துப்பாரு, நம்ம ஒதுங்கி வந்துடணும். ஒதுங்கிட்டு அப்பா என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுகிற அனுபவத்தில் இருக்க வேண்டும். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, எந்த ஜாதிய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை கர்த்தர் பெருக பண்ண போகிறார், உன்னை கர்த்தர் பெருக பண்ணுவார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, இந்த ஜாதியை பெருக பண்ணினே. இது எத்தனாவது கன்ஃபர்மேஷன்? 2வது கன்ஃபர்மேஷன். என் ஆண்டவர் ஒரு காரியத்தை 2 முறை விளம்புகிறார் என்றால் அந்த காரியம் நிச்சயமாய் நடந்தேறும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சமீபத்திலிருந்து நீ வார்த்தையை கேட்டாலும் சரி, தூரத்திலிருந்து வார்த்தையை கேட்டாலும் சரி, இதுவரை நீ தோய்ந்து போயிருக்கலாம், இதுவரை நீ கண்ணீரோடு இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் நீ பாடுகளை பார்த்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வேதம் சொல்லுகிறது, நீர் மகிமைப்பட்டு தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் எனக்காக சத்ரு இந்த இடத்தை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு உனக்கு ஒரு எல்லையை போட்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? என் பிள்ளை எங்க வேணாலும் வருவான்னு சொல்லி அவன் போட்ட எல்லையை உனக்கு தூரமாய் தள்ளி வைத்தான். சத்ரு உனக்கு நாள் குறிச்சான், இன்னையோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடணும், இன்னையோட உன் தொழில் முடிஞ்சிடணும், இன்றோடு உன்னோட வாழ்க்கை இல்லாம போயிடணும். இது சத்துரு குறித்த எல்லை. ஆனால் ஆண்டவர் உனக்காய் அந்த எல்லைகளை தொலைவில் வைத்தபடியால் நான் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியுமோ? பரலோகத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் இருப்பதோ, நான் நிர்மலமாகாமல் இருப்பதோ உங்க கிருபைப்பா. நோவாவிற்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல உங்க கண்ணில எனக்கு கிருபை கிடைத்தபடியினாலே எனக்காய் எல்லைகளை தூரத்திலே தள்ளி வைத்திருக்கிறீரப்பா. இப்ப பாருங்க, வியாதி இருக்கும் ஆனா செயல்படாது. இவ்வளவு நாள் வியாதி இருந்துச்சு, அப்பா வலிக்குது வயிறு, ஆண்டவரே கை வலிக்குது, கால் வலிக்குது. இப்ப வியாதியை பார்த்து சொல்லு, நான் இப்போ உனக்கு கட்டளை கொடுக்கிறேன், நான் சரீரத்துல இருந்து போயிரு. போனா ஏசப்பா வந்து டீல் பண்ணாங்கன்னா என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உன் முடிவு பரிதாபம்னு சொல்லுங்க. ஏன் பயப்படுறோம்? பயப்படாத. இன்றைக்கு உனக்கா எல்லைகளை அவர் தள்ளி வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தரின் ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி உன் கரத்திலே கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார். உன் தொழிலை கர்த்தர் விஸ்தாரமாக்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 16வது வசனத்தை வாசிங்க. நமக்கு பெருக்கம் இருக்கும் பொழுது ஆண்டவரை தேட மாட்டோம். ஏன் நெருக்கம் வருகிறது என்று இன்னொரு புறம் யோசித்தோம் என்றால், கர்த்தர் எனக்கு நல்ல நாட்களை நல்ல ஈவுகளை தந்திருந்த நேரத்தில் கர்த்தரை பாட மறந்து போனேன், கர்த்தரை துதிக்க மறந்து போனேன், செபிக்க மறந்து போனேன், வேதம் மறந்து போனேன். நெருக்கம் வந்த உடனே என் அப்பா இருக்கிறார். நிறைய பிள்ளைங்களை கேட்டா அப்பா ஞாபகம் எப்போ வரும் தெரியுமா? எப்போ பணம் தேவைப்படுதோ, எப்போ தேவைகள் வருதோ அப்பதான் அப்பா ஞாபகம் வருவார். ஏன்னா அப்பா யாரு தெரியுமா? ஏடிஎம். அப்பா யாரு? அப்பாட்ட போனா நான் கேட்டா அப்பா தருவார். இது உலக பிரகாரமான அப்பாக்களே தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கும் என்றால், பரலோக அப்பா 24/7 எப்ப நான் போய் கூப்பிட்டாலும் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நீ என்கிட்ட வந்தது ஒரு நாள் வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் நான் உன்னிடத்தில் சொல்லுவது, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியா ஆண்டவருடைய சமூகத்தில் அதுதானே சொன்னா, போதும் ஆண்டவரே என் வாழ்க்கை, நான் வாழ்ந்தது போதும், என் பிதாக்களை போல நான் நல்லவன் இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கோங்க. ஆண்டவர் சொன்னா, என் அன்பு தேவ பிள்ளைய, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆனா அந்த தேசத்து அரசு அவனுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. நாளை நேரத்துல உன்னை நான் கொன்றுவேன், நாளை நேரத்துல ஆண்டவரை இந்த வியாதி என்ன மேற்கொள்ளுமா, என் கணவன் வாழ்க்கையில மேற்கொள்ளுமா, என் பிள்ளை வாழ்க்கையில மேற்கொள்ளுமா. என் அன்பு தேவ பிள்ளைய, இயேசபேல் எலியாவை அழிக்க நினைத்தார். இது உலகத்தின் திட்டம். ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? எலியா மரணத்தையே பார்க்க கூடாது. எலியா மரித்தாரா, தேவ சமூகத்திற்கு ஏறி போனாரா? அப்ப உலகம் நினைக்கிற திட்டம் நடக்குமா? நடக்காது. என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் தேவ சித்தம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை அல்லாமல் ஒரு திட்டமும் நிறைவேறாது. இன்னைக்கு என் வாழ்க்கை நெருக்கம், நாளைக்கு என் வாழ்க்கையில பெருக்கம். இன்னைக்கு என் வாழ்க்கை அலங்கோலம், நாளைக்கு அலங்காரம். இன்றைக்கு தரித்திரம், நாளைக்கு நான் தான் சரித்திரம். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் தான் ஆண்டவரே சரித்திரம். என் அன்பு தெய்வமுள்ளே, வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. கர்த்தாவே நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? அது கர்த்தருடைய தண்டனை. தீயில போய் ஒரு சின்ன பிள்ளை கை வச்சதுன்னு அம்மா என்ன சொல்லி, இன்னும் நல்லா வைன்னு அம்மா சொல்லுவாங்களா? முதுகுல நல்லா ஒண்ணு வைப்பாங்க. ஏன்? அடுத்த தடவை என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, தீயில கை வைக்க கூடாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில நேரத்துல பிள்ளைங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மா வீட்டுல தூக்கி போட்டு பந்தாடுவாங்க. ஏன்? அடுத்த முறை என் பிள்ளை தோக்க கூடாது. அதே போலதான் நம்ம இந்த உலகத்தில் கொடுத்ததான என் அருமை தகப்பனும், நான் அவரை தேடாமல், நான் அவரை பாடாமல், நான் அவருக்காய் நிற்காமல், அவரை விட்டு நான் தூரம் போகிற நேரத்துல சில தண்டனைகளை தருவான். ஆனா என் ஜீவனை இவர் எடுக்கவில்லை, என் ஜீவனை இவர் காப்பாற்றுகிறார். நான் எங்கே தவறுகிறேன் என்று அவர் எனக்கு சுட்டி காட்டுகிறார். நல்ல தகப்பனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிற காரியத்தை பாருங்க. உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் என்ன வேண்டுதல்? சீக்கிரட்டா போய் ஆண்டவரை கூப்பிடுறது. அது எப்படி ஆண்டவரை நான் ரகசியமா கூப்பிட முடியும்? வெளியே பார்க்கும்போது, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? பாஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன். பிரதர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். ஆனா மனசு அழுது கொண்டிருக்கும். அந்த அழுகிற நேரத்துல ஒருவரிடத்திலும் சொல்ல முடியாமல் ஒரு வேதனை வரும் தெரியுமா? அதை ஆண்டவரோடு பேசுகிறாயே, அதுதான் அந்தரங்க வேண்டுதல். அந்த அந்தரங்க வேண்டுதலை செய்து நீ வந்திருப்பாய் என்றால், அநேக நாட்கள் நான் சொல்லிக்கிறேன் ஆண்டவரே, அநேக நாட்களின் வாழ்க்கைக்காய் காத்துக் கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களாய் என் எதிர்காலத்துக்காய் காத்திருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால், ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தில் உனக்கான பதில் உண்டு. ஏசாயா 40ஆம் அதிகாரம். கர்த்தரின் மகிமை இப்ப அந்தரங்கத்தை நான் செய்கிறதான காரியத்துக்கு என் ஆண்டவர் வெளியரங்கமான பதிலை தருவார். யாரும் இருக்கிறாங்க? 40வது வசனத்தை, எனக்காய் கர்த்தர் மகிமையை வெளியரங்கமாக்குவார். என் ஆண்டவர் மகிமை வெளியரங்கமாக்கினார். எந்த தேவைகளுக்காய் வந்தார்?
எந்த வாழ்க்கையை தொலைத்து வந்தாய், எந்த எதிர்காலம் எனக்கு இல்லை என்று சொல்லி வந்தாயோ, இன்றைக்கு உன்னை பார்த்து கதை சொல்லுகிறார். ஏசாயா 27வது அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறதான அந்த காலத்துல கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோடனான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலனுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொள்வார். ஏதேனிலே ஒரு சர்ப்பம் வந்தது, ஒரு குடும்பத்திற்குள் பிரச்சனையை கொண்டு வந்தது. அந்த குடும்பத்தை ஏதேனிலிருந்து வெளியே துரத்தினது அல்லவா? இன்றைக்கு உன் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், உன் தொழிலுக்குள் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால், அது எத்தனை பெரிய லிவியத்தானா இருந்தாலும், அது எத்தனை பெரிய சர்ப்பமா இருந்தாலும், கர்த்தருடைய கரம் எனக்காய் ஓங்கி இருக்கிற கரத்துல இதுவரை அவர் கரத்தை பார்த்து இப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவர் கரத்துல எனக்காய் ஒரு பட்டயத்தை வைத்திருக்கிறார். அந்த பட்டயத்தை கொண்டு என் பிரச்சனைகளை அவர் சங்கரித்துக் கொண்டிருக்கிறார். காணாதிருக்க போகிறார். உன்னுடைய போராட்டம் என்றோடு முடிவுக்கு வருகிறது. காரணம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள் சபையே. மௌனமாயிராதே, மௌனமாயிராதே. ஒரு பிரச்சனைகள், ஒரு போராட்டம், ஒரு வேதனை, ஒன்று தமிழ். கர்த்தர் எப்பொழுது உனக்காய் போர் செய்ய வருவார். போரிலே இருக்கிறது. பதில் இருக்கிறார். பதில் ஆண்டவர். பதில் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை வஞ்சிக்கிறதான, உன் குடும்பத்தை ஏமாற்றுகிறதான, உன் எதிர்காலங்களை கொள்ளையாடுகிறதான சர்ப்பத்தை கர்த்தர் கொன்று போடுகிற நேரத்தில் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? 2வது வசனத்தை வாசிங்க. திராட்சை ரசத்தை தரும். திராட்சை அப்பா, என்னுடைய ஏதேன் என்கிற என் தோட்டம் பாழாய் போனதோ? கர்த்தர் சொல்லுகிறார், நான் வச்சுக்கிறேன், நீ வாழ்க்கை நான் கொள்வேன், குடும்பத்தை நான் பார்த்துக் கொள்வேன், உன் தொழிலை நான் பார்த்துக் கொள்வேன், நீ எதிர்பார்த்துட்ட காரியங்களை நான் பார்த்துக் கொள்வேன். கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்றார், கர்த்தர் எனக்காய் காரியங்களை செய்கிறார் என்றார். அது எப்படி இருக்கும் தெரியுமா? அதை குறித்து பாடுங்கள். 3வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பா, என்னை காப்பாற்ற யாரும் இல்லப்பா, நான் தனி மரமா இருக்கிறேன், நான் பட்டு போன மரமாக இருக்கிறேன், என் காலம் இலையுதிர் காலமா இருக்கிறது என்று சொல்லுவாய் என்றால், உன்னை வாழ வைக்க, உன் ஆசீர்வாதத்தை உன்னிடத்திலே கொடுக்க, உன்னை மறுபடியும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற ஆண்டவர் வந்தால் அவர் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, ஏசப்பா அடிக்கடி உன் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, சொல்லுங்க பாப்போம், ஏசப்பா உனக்கு பாதுகாப்பா வந்துட்டாங்கன்னா மனுஷன் உன்னை தொட முடியாது. நீ கர்த்தருடைய கண்மணி. சொல்லுங்க, நான் யாரு? உன்னை தொடுகிறவர். அப்ப நான் யாரு? ஏசப்பாக்கு கண்மணி. சொல்லுங்க பாப்போம். எனக்கு யாரும் இல்லைன்னு அழுதல்ல, நான் தனியா வந்திருக்கிறேன்னு அழுதல்ல, யாருக்கிட்டையும் என்னுடைய கவலையை சொல்ல முடியலன்னு கவலையோடு வந்தல்ல. இன்னைக்கு உன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்த அப்பா வந்து உன்னை பார்த்து சொல்றாரு, அடிக்கடி உன் கூட பேசுவேன், அடிக்கடி நான் உன்னை விசாரிப்பேன், யாரும் உன்னை தொட விட மாட்டேன், யாரும் உன்னை பேச விட மாட்டேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நான் வந்திருக்கிறப்பா, இரவும் பகலும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை தானே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளையே. இந்த ஆண்டவர் யார் என்று நான் உனக்கு காண்பித்து தருகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல, ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இருக்கிற காரியத்தை வரை சிருஷ்டித்ததான ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய அநாதி தேவன் மனுஷனுக்கு கையில ஒரு சின்ன குழந்தைய கொடுத்து ஒரு மணி நேரம் இதை தூக்கி வச்சுக்கோன்னா கீழே வச்சிருவோம், ஏன்? கை வலிக்கும். ஆனா ஏசப்பா உன்னை இந்த பூமிக்கு அனுப்பின நாள்ல இருந்து உன்னை கையிலேயே வச்சிருக்கிறாங்க. இந்த பூமியை கூட அந்தரத்துல தொங்க விட்டுட்டாங்க.
ஆனா பூமிக்குள் இருக்கிற உன்னை கண்ணின் மணிக்குள் வைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகி அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ கேட்டது இல்லையா? இதுவரைக்கும் எனக்கு தெரியாதுப்பா, எனக்காக இப்படி ஒரு நல்ல அப்பா இருக்காங்கன்னு தெரியாது. இப்ப தெரிந்து கொள், உனக்காய் பேசுகிற, உனக்காய் காரியங்களை செய்கிற, உனக்காய் துணை நிற்கிற ஒரு ஆண்டவர் உனக்காய் இருக்கிறார். 29வது வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து உனக்கு தான் பலன். யாருக்கு பலன்? சோர்ந்து போறவனுக்கு பலன். சொல்லுங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுத்து அழுது என்ற பலன் இல்லை. என் பலன் எல்லாம் போயிருச்சு, என்னுடைய சத்துவம் எல்லாம் குறைஞ்சு போயிருச்சு, ரத்தம் இல்லப்பா என் உடம்புல, எல்லாம் போயிருச்சுப்பா. ஆண்டவர் சொல்றார், எவைகள் எல்லாம் குறைகள் என்று வந்தாயோ உன் வாழ்க்கையில் கர்த்தர் நிரம்ப செய்கிறார். இப்ப சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும், என் வாழ்க்கை நிரம்பி வழியும், என் கையின் பிரயாசம் நிரம்பி வழியும், என் எதிர்காலம் நிரம்பி வழியும். வேதம் சொல்லுகிறது. 31வது வசனத்தை வாசிங்க பாப்போம். யாரு? உலகத்துக்கு இவ்வளவு நாள் காத்திருந்த, உலகம் உன்னை ஏமாத்துச்சு, ஏசப்பாக்காக காத்திருந்து பார். இந்த வருடம் முடிப்பதற்கு இன்னும் 10 நாள் இருக்கு. எத்தனை நாள்? 10 நாள் தானே? சரிதானே? 10 நாள் இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த வருடம் முடிவதற்கு முன்பார் கர்த்தர் எனக்காய் ஒரு மாறுதலை செய்வார். முடிகிறதை கர்த்தரிடத்தில் கேட்காதே. உன்னால் சுமக்க முடியாததை, இதுவரை உனக்கு கிடைக்காததை அப்பா எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அச்சக்காரியாய் இந்த ஆராதனையை நீ மாற்றிப்பார். கர்த்தர் வந்து உன்னிடத்தில் பேசுவார். உன் பெயர் என்ன? சொல்லு. யாக்கோபு பிறப்பா என்ற ஒண்ணும் இல்லை. ஈசப்பா சொல்றாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பழைய பலன் எல்லாம் இல்ல. ஏசப்பாவுக்கு என்ன பலன் கொடுப்பாங்க? காணாமிருகத்துக்கு உபதமான பலனை தருவார். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூதோ பலனடைந்து சட்டைகளோடு சேர்ந்து சபையாய் சேர்ந்து படிங்க. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே சொல்லுங்க, உயரத்திற்கு போகிறோம். இதுவரை தாழ்வை பார்த்துக் கொண்டிருந்தால் உயரத்தை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். உயரே எழும்புவார்கள். நடந்தாலே எனக்கு மூச்சு வாங்குதுப்பா. ஏசப்பா சொல்றாங்க, ஓடினாலும் அவர் இடைப்படையார்கள், நடந்தாலும். அப்ப எனக்கு தெரிய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் இழைப்பில்லை என்றார், என் ஆண்டவருக்கு சோர்வில்லை என்றார். அவர் பிள்ளையா, எனக்கும் இழைப்பும் கிடையாது, சோர்வும் கிடையாது. கர்த்தர் என்னை உயரங்களை பார்க்க வைப்பார். வாசிங்க, ஆண்டவர் யார் என்று சொல்லி வாசிக்க வேண்டும் என்றால் ஏசாயா 43வது அதிகாரம், ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். எப்ப? நாளைக்கெல்லாம் இல்ல, இன்னைக்கே உங்களுக்கு ஒரு அப்ப நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை என் வாழ்க்கை மாறும், இந்த ஆராதனை என் காரியங்கள் மாறும், இந்த ஆராதனை என் எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். வேதம் சொல்கிறது, இப்போது நம்பவே என்ன பண்ணக்கூடாது? நீ பயந்த எல்லாரும் தலைமையில ஏறி போன நாய் கடிக்க ஓடி வரும். நம்ம ஓடினா பின்னால இருக்கிற நாய் என்ன பண்ணோம்? துரத்தும். நின்னா அதுவும் நிற்கும். கையில கோலாங்கல்ல எடுத்தல் போல ஒரு கல்லை எடுத்த நாய் என்ன பண்ணோம்? அது பின்னால நம்ம ஓடுவோம். இப்படிதான் சாத்தான் பயம் காட்டுவான், தோற்று போயிட்டு நீ ஏமாத்துவான். பயப்படாத. ஏசப்பா சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது, பயப்படாதே. இவ்வளவு நாள் நீ பயத்துல இருந்த, இன்னைக்கு நான் அவனை தூக்கிட்டேன். இவ்வளவு நாள் நீ அழுதுகிட்டு இருந்த, இப்ப நீ என் கையில இருக்கிற. ஏசு ஒரு குழந்தை, அது அம்மா என்ன பண்ணுவாங்க? எடுத்து தோள்ல போட்டுருவாங்க. இன்றைக்கு நம்ம வளர்ந்த குழந்தைகள் அல்லவா, ஆண்டவர் என்ன எடுத்து அவர் தோள்ல போட்டா அவர் காது எங்க இருக்கும்? என் வாய் பக்கத்துல இருக்கும். அப்ப நான் விடுற பெருமூச்சு ஏசப்பாவுக்கு கேட்காதா? என் இருதயம் துடிக்கிறது ஏசப்பாவுக்கு கேட்காதா? இந்த ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் கையில எடுத்துட்டேன்னா நீ எதை நினைக்கிறியோ அது என் செவிகள் கேட்டுக்கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, உன்னை மீட்டுக்கொண்டு. நிறைய நேரத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கே ஒரு 7 பிள்ளை 8 பிள்ளை இருந்தா பேரை மறந்துடும். ஸ்கூல்ல 40 பிள்ளை இருந்தா டீச்சருக்கு வந்து பேர் மறந்து போயிடுவாங்க. ஆனால் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பிரதானமான பிள்ளையாக இருந்தால்
அவர் சொல்லுகிறார், உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். நீ யாரு? நீ யாரு? உனக்கு தான் தெரியல. நான் அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிறேன். அவர் இன்னும் உனக்கு தகப்பனாய்த்தான் இருக்கிறார். அடுத்த வார்த்தையில் அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நீ நினைச்ச இந்த வாழ்க்கைய எப்படி நான் கடந்து கொண்டேன் உனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, ஆனா ஏசப்பா உன்னை கீழே விடல. வேதம் சொல்லுது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். எதிர்காலத்துல உன் வாழ்க்கையில பிரச்சனை வந்தா நான் உன் கூட இருப்பேன். பிரச்சனை உன்னை கொண்டு போவாது. அந்த பிரச்சனைக்காக செபிக்க ஆண்டவர் உன்னை அங்கே கொண்டு போனான். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏசப்பா இந்த பிரச்சனையை கொண்டு போயிருச்சு. பிரச்சனை உன்னை கொண்டு போகவில்லை. பிரச்சனைகளை மாற்ற கர்த்தர் உன்னை அந்த குடும்பத்தில் வைத்தார், அந்த தொழிலில் வைத்தார், அந்த சூழ்நிலையில் வைத்தார். என் அன்பு தேவ பிள்ளையே, காட்டிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்ததான தாவீதை கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் யுத்த களத்திற்கு கொண்டு வந்தாரா? இல்ல. ஜனங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறாங்க. சவுலால் முடியல, நீ சின்ன பிள்ளைதான், ஆனால் நீ அங்கே வந்த பெரிய பிரச்சனை உன்னாலே சரியாகும். வெளியிறக்கமாகும். நீ உன்னை சிறுவழியில் சொன்னாத என் நண்பர் ஏற்பட்டல சரியாக பார்த்து ஏ பர்வதமே, நீ சிறப்பாக இருக்க மாட்டாய். சமபூமியாக மாத்திரம் நீ சமபூமியாயிருவ. தலைக்கலைப்பட்டு வருமா? எங்கே பிரச்சனையோ கர்த்தர் அங்கே உன்னை வாழ வைப்பார். மோசே, அதாவது ஆரோன் பிறந்த பிரச்சனை வரல, பெரியா பிறந்த பிரச்சனை வரல. ஆனா மோசே பிறந்ததுக்கு முன்னமே பிரச்சனை என்ன தெரியுமா? பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? கொண்டு போய் நைல் நதியில போட்டுறணும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை ஆரோனால் தீர்க்க முடியாது, மிரியாமால் தீர்க்க முடியாது. எதிர்காலத்துல அந்த ஜனத்தை நீ ரட்சிக்க போகிறாய். இன்றைக்கு எந்த பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுகிறாயோ அங்கேதான் கர்த்தர் உன்னை வாழ வைத்து, உன்னை வளர வைத்து, உன்னை ஆசீர்வாதமாய் பூத்து குலுங்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றத நம்புற மாதிரி இருக்காது. புரியும்படியாய் சொல்ல வேண்டும் என்றால், எந்த அரண்மனை ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று சொன்னதோ அதே அரண்மனையிலே கர்த்தர் மோசேயை வளர்த்தார். அப்ப சொல்லுங்க, இன்றைக்கு எந்த நீ பிரச்சனையா பார்க்கிறியோ அதற்குள்ளாகவே கர்த்தர் உன்னை மறைத்து வைத்து வளர்த்து கொண்டு வருவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஏன் ஆண்டவருக்கு என் மேல இவ்வளவு பிரியம்? ஏப்பா என் மேல உங்களுக்கு இவ்வளவு கொண்ட பிரியம் தெரியுமா? 43:4 வாசிக்க பார்ப்போம். உலவாகறன்னு சொல்லியிருக்கோம். நீங்க வந்தனாலதான் எல்லாமே நாசமா போச்சுன்னு சொல்லியிருக்கோம். அவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல வைப்பார், நீ அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் இந்த குடும்பம் என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். ஏசப்பா சொல்றாங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார். ஏசப்பா என்ன பண்றாங்களா? நேசிக்கிறாங்க. உலக ஸ்நேகத்தை தேடுறோம், ஆனா ஏசப்பாவுடைய ஸ்நேகத்தை தேடலையே. ஏசப்பா என்ன நேசிக்கிறாங்க. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய போவது என்ன தெரியுமா? 19வது வசனத்தை வாசிங்க. இன்றைக்கு உன் வாழ்க்கையில இதுவரை நடைபெறாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆண்டவர் அடிக்கடி பேசினாங்கல்ல, இப்போ இந்த ஆராதனையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை எல்லாம் நம்பி வந்தாயோ இப்பொழுது கர்த்தர் தங்களுக்கு முன்பாகவே காண்பிப்பார். அதை ஆண்டவர் உனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பா, இது பெரிய பர்வதம். சொல்லு, எனக்கு முன்பாகி சமபூமி ஆவார். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்துல வழியையும் அவாண்ட வழியில ஏசப்பா எனக்கான ஒரு பாதையை உருவாக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போனாங்க, சமுத்திரத்துக்கு முன்னால நிக்க வச்சாங்க. ஏசப்பா மோசேட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? சமுத்திரத்தை பிளந்து விட்டுரு. அப்பா, இது என்ன ஸ்கேல போட்டு நான் ரெண்டா பிளக்கிறதுக்கு கேட்க ஆண்டவரை சொல்லுவதை செய். அவன் கையை நீட்டினா கர்த்தர் காற்றை அனுப்பினார். இன்றைக்கு நம்ப முடியாமல் இருக்கிற அநேக காரியங்களில் கர்த்தர் எப்படி செய்வார் என்பது தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், உனக்காய்
கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஏசாயா 62வது அதிகாரம், ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் குடும்பத்தில் நீ அலங்கோலமா இருக்கலாம், ஆனா அப்பாவுடைய கையில நீ எப்படிதான் இருப்ப? அலங்காரமான கிரீடமும் ஒரு தேவனுடைய கையில் ராஜமுடியுமா இருப்பாய். சொல்லுங்க, ராஜமுடி. அப்படின்னா நான் ஆண்டவருக்கு இளவரசன், நான் ஆண்டவருக்கு இளவரசி. அடுத்த வார்த்தை ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. நீ யாரு? நீ யாரு? மனுஷன் கையை விட்டான்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் கையை விட வச்சாரு தெரியுமா? அவன் தூக்குனான், அவன் உயரத்துக்கு. ஏசப்பா தூக்குனார்னா அவர் உயரத்துக்கு. அவர் தூக்கிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை தேடி அவர்கள் ஓடி வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் ஒரு வாழ்க்கையை நீ பாழான வாழ்க்கைன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்தது, நீ யாரு? இவ்வளவு நாள் உனக்கு வேற பேரு. ஏசப்பா உனக்கு பேர் வச்சு எவ்வளவு அழகா கூப்பிடுறாங்க பாருங்க. நீ எப்சிபா என்றும் உன் வாழ்க்கை பியூலா என்றும் என்ன பண்ண போறாரு? சொல்ல வைப்பா. சொல்லுங்க, எங்கே முடியாது என்று வந்தாயோ அங்கே கர்த்தர் முடித்துவிட்டார். உன்னிடத்தில் பேசுகிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் ஒன்று சொல்லுங்க, கர்த்தர் என்ன? என் வாழ்க்கை கர்த்தர் தருவார், எதிர்காலம் கர்த்தர் தருவார். நான் விரும்புறது கர்த்தரால் வரும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏ சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாத. அப்ப ஏன் ஆண்டவரே எனக்கு நீங்க நன்மை செய்யணும்னு கேக்குறீங்களா? அடுத்த அதிகாரத்துல ஏசாயா 63:9 வாசிக்க பார்ப்போம். நான் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்பட்டார். நான் காயப்படுகிற நேரத்துல அநேக அம்புகள் என் மேல் படவில்லை. அதை எல்லாமே ஆண்டவர் எனக்காய் வாங்கி கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார். நம்ம மேல அவ்வளவு அன்பு இருக்கு. அன்பின் நிமித்தமும் ஏசப்பா என்னை என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்றாங்க? ஏசப்பா தூக்கினார், சுமந்தார், கொண்டு வந்தார், உட்கார வைத்தார், கேட்க வைத்தார். ஆனா இந்த நல்ல தெய்வத்திற்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. துரோகம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவருடைய பரிசுத்த ஆவியை ஏசப்பாவை துக்கப்படுத்திடாதீங்க. நம்ம எவ்வளவோ ஏமாற்றின நேரம் நல்ல தகவல் நமக்காய் வந்தார், நமக்காய் பேசினார், நமக்காய் காரியத்தை செய்தார். எல்லாம் நமக்கு ஃபேவரா மாறின உடனே ஏசப்பாவை மறந்து விடுகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. சில நேரத்துல யார் நமக்கு சத்ருவா மாறுறாங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுல தேடணும், சாத்தான் பேர்ல படிக்க போறோம் இல்ல. சில நேரத்தில் ஆண்டவரே நமக்கு சத்ருவாய் மாறி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். ஆனா என் வாழ்க்கை இப்படி இருக்க கூடாது, என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனை நான் முடிக்கிறேன். யோசுவா 10வது அதிகாரத்துல, யோசுவா 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். இன்னைக்கு ஏசப்பா வந்திருக்கிற யோசுவாக்களை உங்களை எல்லாரையும் பார்த்து ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்றாங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்றைக்கு எதை பார்த்து பயந்து வந்திருக்கிறாயோ அதை பார்த்து பயப்படாதே. சொல்லுங்க, எதை பார்த்து? எதை பார்த்து? என் கடனை பார்த்து, என் பலவீனத்தை பார்த்து, என் இயலாமையை பார்த்து, இது நடக்குமா நடக்காதா, என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறாயே, எதை குறித்தும் பயந்து நிற்காத. வேதம் சொல்லுகிறது, பயப்படாயாக, உன் கையில கொடுப்பேன் அல்ல, உன் கையில கொடுத்துட்டு தான் ஏசப்பா வந்து பேசுறாங்க. என் கடமை எப்படி முடிப்பேன் ஆண்டவரே? நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். எப்படி ஆண்டவரே நான் கடன் கொடுப்பேன்? கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்.
உபாகமம் 28:12 ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. இப்போ வாசிங்க. உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்து அப்ப இன்னைக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிலருக்கு வயிறு இருக்கும், சிலருக்கு தலைவலி இருக்கும், சிலருக்கு தலைவலி இருக்கும். ஒவ்வொருக்கும் வயிறு ஒவ்வொன்று தான். ஆனா எடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை பெருசு. ஏசப்பா சொல்றாங்க, எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் உனக்கு முன்பாய் நிற்காது. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதே அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. ஒப்பு கொடுக்கிற என்றைக்கு உன் கடமை கர்த்தர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரோ, என்றைக்கு உன் வியாபாரத்தை கர்த்தர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரோ, என்றைக்கு உன் வியாதியை கர்த்தர் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரோ, கர்த்தர் சொன்னதுதான், அது மாறாது. ஆனால் மாறும் என் வாழ்க்கையில் இருக்கிறதான கசப்புகள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோசுவா கர்த்தரை நோக்கி, அப்ப என் பிரச்சனை மாற வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? யாரை நோக்கி பேசணும்? மாமியாரை நோக்கி பேசணும், மருமகளை நோக்கி பேசணும், பக்கத்து வீட்டை நோக்கி பேசணும். இன்னும் நம்ம கொலாயடிக்கு போயிட்டோம்னா அங்க ஒரு பேச்சு பேசுவோம் பாருங்க. இதெல்லாம் இல்ல, கர்த்தரை நோக்கி பேசிப்பா. அவர் உன்னோடு பேச காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, சூரியனை நிக்க வைக்க முடியுமா? 5 மணி ஆயிடுச்சு, ஆண்டவரே சூரியன் கீழே போக நில்லு அப்படின்னு சொன்னா நிக்குமா? என் ஆண்டவர் சொன்னாலா அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப சூரியன் யோசுவாவின் சொற்கேட்டு வானத்தில் நின்றது என்றார், சந்திரன் யோசுவாவின் சொற்கேட்டு வானத்தில் நின்றது என்றார், என் கடன் பிரச்சனை நிற்காதா? என் வியாதி நின்று போகாதா? என் வாழ்க்கையில் போராடுகிற போராட்டங்கள் என்னை விட்டு மாறி போகாதா? நிச்சயம் மாறும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, 13வது வசனத்தை. சூரியன் என் பிரச்சனை எனக்காக நிற்கும். எந்த பிரச்சனையை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயந்தார்களோ அந்த பிரச்சனை அவர்களுக்கு மதிலாய் 2 புறமும் நின்றது. கால் நனையாமல் இஸ்ரவேலர்கள் உள்ளே நடந்து போனார்கள். கர்த்தர் உன்னை நடத்த மாட்டாரா? கர்த்தர் உன்னை கடக்க வைக்க மாட்டாரா? விசுவாசம் இல்லாமல் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளாய் வருகிற நேரத்தில் உனக்காய் காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு மாறுதலாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். மாற்றங்கள் மாறாதது என்று உலகம் சொல்லலாம், ஆனால் உனக்காய் மாற்றுகிறவர் எல்லாவற்றையும் உனக்காய் மாற்றி உன்னை அதிசயமாய் நடத்தி. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, சந்திரனும் நின்றது. 14வது வசனத்தை வாசிங்க. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்ல ஏசப்பா கேட்டா, இன்றைக்கு வந்திருக்கிற நான் சொல்லுகிற சொல்ல எங்க அப்பா கேட்க மாட்டாரா? சொல்லுங்க, ஏசப்பா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயம் ஆண்டவர் கேட்பார். சொல்லுங்க, ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாள் ஒத்த நாள், அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை. நான் அவருக்கு பிரியமாக இருப்பேன் என்றார். நான் அதற்கு பிரியமாக இருப்பேன் என்றார். நான் பேசுவதை ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? அதே அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, 2வது பகுதி. கர்த்தர் வானத்திலிருந்து, அப்பா என்னுடைய கடன் பெருசு, என் ஆண்டவர் பொக்கிஷசாலையை திறந்தார் என்றார். அநேக சாதிகளை என்னை கொடுக்க வைப்பார், கடன் வாங்க வைக்க மாட்டார். அநேக சாதிகளை ஆள வைப்பார், அவர்கள் என்னை ஆள மாட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை, அன்றைக்கு வானத்திலிருந்து கல்லு விழுந்துச்சுன்னா என்னை கலங்க பண்ணுகிறவர்களுக்காய் கர்த்தர் யுத்தம் இன்றைக்கு செய்ய மாட்டாரா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் இப்ப சொல்லுங்க, என் கடன் சாவும். சொல்லுங்க, என் கடன் பலவீனம், என் இயலாமை, நான் எதிர்பார்த்து வந்த காரியங்கள் வாழும். என் மீட்பர் வீரோ. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் என்னால வட்டியெல்லாம் கொடுக்க முடியும், அவ்வளவுதான் என்னால முடியும். அசலை யாருப்பா கொடுப்பா? என் ஆண்டவர் பெரியவர். என் கடனை காட்டிலும் பெரியவர், என் பலவீனத்தை காட்டிலும் பெரியவர், என் சத்துருக்களை காட்டிலும்
வல்லவர். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாத வார்த்தையோடு இந்த ஆராதனையை முடிப்போம். யாத்திராகமம் 14:14 சொல்வதன்படியா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இனி என் வாழ்க்கையில நான் போராட மாட்டேன், என் பிரச்சனைகளோடு நான் போராட மாட்டேன். கர்த்தர் எனக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இருந்த இடத்துல அப்படியே